மசர்ல கராந்து சாவன ஏய் அண்ணா அண்ணா ஓய் நல்ல மார்க் என்னடா அண்ணா நான் மசர்ல கரான் என்ன இப்ப தூங்க மாட்டிஸ்ட பண்றா மூணு மூச்சி ஏத்திட்டியா என்னடா இது வந்து வேலை செஞ்சு அண்ணா தூக்கு வரா என் தம்பி டேய் தூக்கு வர அண்ணன்டாவல ஏய் அடங்கடி உள்ள அண்ணாக்கே ஹலா அப்பங்கடி உள்ள அண்ணாக்கே ஹலா அப்ப எத்தனையோ முறையில் தேன் இருக்கவில்லை அந்த அழியதை எப்படியா அழியதை ஏற்றம் போற்றி இறத்திடுவேன் இந்த அழியதை ஏற்றம் போட்டு இறக்க சொன்னால் இறத்திடுவேன் இந்த மனதையும் கயிறாக திருத்திடுவேன் இந்த மனதையும் கயிறாக திருக்க சொன்னால் இந்த வானத்தையும் வில்லாக வளைத்திடுவேன் அண்ணாமையா என்ன சொல்றேன் ஆடு என்று சொல்லக்கூடிய சமுத்திரமாக கடலாகப்பட்டது எப்படி ஒரு பக்கம் கரையை கட்டிட்டு இந்த பக்கத்துல இருந்து எப்படியா சும்மா மட்ட 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 கட்டி அப்படியே தூங்க மட்ட 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 தாய் அப்படியே அதே இந்த பக்கம் வந்து சும்மா மட்ட 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 இறங்கி சொன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படியா இந்த வானத்தை வில்லா வளைக்க சொல்ல இப்ப வளைக்கிறேன் ஆனா அதெல்லாம் போட்டலாம் இந்த மணல எப்படியா மாயமில்லை மதுரமில்லை இந்திரமில்லை காலமில்லை இதெல்லாம் பண்ண சொன்னா பண்றவனா அந்த பொம்பளை கட்டுற சேலையா என்னால மாலாது என்னால மாலாது சரி பண்ண அதுக்கு 3 சுத்துல 2 சுத்து இழுத்துட்டேன் இன்னும் ஒரு சுத்து பாக்கி இருக்குது இல்லையா இன்னும் ஒரே ஒரு சுத்து அண்ணா துர்யானா நாம் தான் விகர்ணன் ராஜா ராஜாக்கள் சூழ்மடியான சபையில இந்த சபையில இப்பேற்பட்ட சபையில என் அஞ்சாரிக்கமணியான் ராமனை கொண்டு வந்து 60 படி ஏற்றி முயலவரையில் தப்புடா டேய் ஓட்ட கட்டதான் புரிஞ்சு என்ன தெரியும் நீ போடா டேய் இருடா டேய் அண்ணா நீங்க 99 மரக்கா 10 நீங்க 99 மரக்கா 10 நான் ஒரே விகர்ண மட்டும் ஒரே மரக்கா ராசில அண்ணா அண்ணா ஒரு பெண்ணாகப்பட்டவளை அண்ணி என்று பாராமல் கூட இப்பேற்பட்ட ராஜ்யசபையிலே மானபங்கம் செய்திருக்கிறா பாவிகளா என்று கௌரவ கூட்டத்திலே தம்பியாக இருக்கக்கூடிய இந்த விகர்ணன் மட்டும் ஓட்டோட்டமாக ஏறி வந்து எனக்காக பரிந்துரை செய்தனாலே அவன் நடக்கும்படியான 19-18 என்று சொல்லுகிற பாரத போல அவன் மாண்டு மடிந்தாலும் கூட என்னுடைய மனமாகப்பட்டது குளிர்ந்தது. ஆகையாலே அந்த விகர்ணன் மட்டும் எங்கெல்லாம் குளிர்ந்த நீராக இருக்கின்றதோ அங்கெல்லாம் புள்ள பூச்சியாக வைக்க வேண்டும் என்று இந்த அம்மனாகப்பட்டவன் அவனுக்கு வரமா எடுத்து கொடுக்கிறேன். என்ன சொன்னது அனைவரையும் எடுத்து விட்டா இன்னும் ஒரு சுத்து இருக்குது. இப்ப பாக்குறேன் ஒரு சுத்த மாத்திட்டா நமக்கே தெரியும். ஒரு சுத்து போனாலும் பரிசுத்த மாட்டூரே ஒரு சுத்து போனாலும் பரிசுத்த மாட்டூரே வெட்ட வெளியுண்டே ஆட்டூரே
என்னை மானபங்கம் செய்தல்லவா அதனால தினத்திலே இந்த பாவியாக இருக்கக்கூடிய துச்சாதனை ஒரு பாரத பொருளை அவன் உடலை கிழித்து அவன் உதிரத்தை எடுத்து நான் எண்ணெயாக தடவாத வரை அவன் மார்பலைமை எடுத்து நான் சீப்பாக மாறும் வரை அவன் மணிக்குடலை எல்லாம் புஷ்பமாக சூடும் வரை இந்த இலகவே விரித்த கூந்தலை நான் என்று முடிய மாட்டேன் இதுவே இந்த சபதமாக